ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். சென்னை பெரம்பூர் தொகுதியில் பாமகவின் வேட்பாளர் திலகபாமாவின் வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்று வரும் நிலையில் பெரம்பூர் தொகுதியில் பாமக சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் திலகபாமாவின் வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனின் வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனின் வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. தருமபுரி தொகுதியில் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியின் வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்று வரும் நிலையில் ஒவ்வொரு வேட்பாளரினுடைய வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டு வருகின்றன. தருமபுரி தொகுதியில் பாமகவின் வேட்பாளர் சௌமியா அன்புமணி தாக்கல் செய்திருந்த வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சாத்தூரில் நயினார் நாகேந்திரனின் வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தொகுதியில் பாஜக சார்பாக களம் காணும் நயினார் நாகேந்திரனின் வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். என்ன விவரம் மணிகண்ட பிரபு? ஆனந்தி, விருதுநகர் மாவட்டத்தின் மொத்தமுள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்களினுடைய வேட்புமனு என்பது ஏற்கப்பட்டிருக்கிறது. சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அதேபோல விருதுநகர் தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் விஜய பிரபாகரனுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. சிவகாசி தொகுதியில் போட்டியிடக்கூடிய முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜியின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அதேபோல 7 சட்டமன்ற தொகுதிகள் திருச்சுழி தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் வேட்புமனு, அருப்புக்கோட்டை தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மனு, இப்படி முக்கிய கட்சிகளினுடைய வேட்பாளர்களினுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வருவாய் கோட்டாட்சியர் சாத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இன்று வேட்புமனு பரிசீலனைக்கு முதல் நபராக வந்திருந்தார். அனைத்து கட்சிகளினுடைய வேட்பாளர்களும் சரியாக 11 மணிக்கு வந்திருந்த நிலையில் சாத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு என்பது பரிசீலனை என்பது சரியாக தொடங்கியது. இந்த நிலையில்தான் நயினார் நாகேந்திரனுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஒவ்வொரு தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகம், அதே போல நாம் தமிழர் கட்சி, புதிய தமிழகம் கட்சி, சசிகலாவினுடைய அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம், இப்படி அனைத்து கட்சிகளினுடைய வேட்பாளர்களினுடைய வேட்புமனுக்களும் பரிசீலனை செய்யப்பட்டு ஏற்கப்பட்டதாக அந்தந்த கோட்டாட்சியர்கள் அறிவித்து வருகிறார்கள். தற்போது வரை விருதுநகர் மாவட்டத்தின் 7 சட்டமன்ற தொகுதிகளில் மிக முக்கிய கட்சிகளினுடைய நட்சத்திர வேட்பாளர்களான நயினார் நாகேந்திரன், தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன், விஜய பிரபாகரன், KT ராஜேந்திர பாலாஜி இவர்களினுடைய வேட்புமனுக்கள் அனைத்தும் ஏற்கப்பட்டிருக்கிறது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு. ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.